நடத்துறதுக்கு எனக்கு ஆர்வத்தை கொடுத்தாரு. ஸோ அதனால் அதை டீப்பாக நடத்த ஆரம்பிச்சிட்ருக்கேன். சரி, நம்ம வந்து சவுண்டு கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. சாரி, சவுண்ட் குறைச்சிருங்க. வாய்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணேன், சவுண்ட் மட்டும் குறைச்சிட்ருக்கேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே ஓகே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பொழுது நமக்கு வந்து போராட்டங்கள் நடக்குதுன்னு நினச்சோம். என்னன்னா, இப்போ இந்த உலகத்தில் முக்கியமாக பார்க்க போனால் எல்லா காரியங்களும் வந்து நீங்கள் 2 காரியங்களை பார்க்கலாம். நன்மை தீமை, நல்லது கெட்டது நம்ம சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு ஆவிக்குரிய நம்ம வாழ்க்கையிலையும் 2 விதமான ராஜ்யங்கள் இருக்கின்றன. ஒன்று கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசினுடைய ராஜ்யம். ஸோ இந்த பிசாசின் ராஜ்யத்திலே கண்கள் கட்டப்பட்டவர்களாக, வழி தெரியாதவர்களாக எப்படி இந்த வாழ்க்கையிலிருந்து நான் விடுபடுவேன், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவேன்னு திணறி கொண்டிருக்கிற சாத்தானுடைய அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கிற மக்களை நம்ம என்ன செய்கிறோம், விடுதலை செய்து என்ன செய்கிறோம், அவங்க வந்து இயேசுவின் ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம வழி நடத்துகிறோம். சத்தியத்தை சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து வழி நடத்தப்படுறாங்க. ஆனால் இப்படி வழி நடத்தப்படுறவங்க இருக்கும் பொழுது அப்போ வந்து புதிய ராஜ்யத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்க. ஆனால் சாத்தா என்ன செய்யறது தெரியுமா, அந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்க யாரையாவது நம்ம பக்கமாக விழத்தட்டலாமான்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே முடியாது. எல்லாமே வந்து நம்மளுடைய சிந்தனைகளே இருக்கணும். ஆண்டவர் வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்ம நீதிமானாக மாற்றி இருக்கிறார், நம்ம இந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு கூட நீங்கள் வந்து நடக்கிற பொழுது சாத்தானால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இது வந்து அவனுடைய எவ்வளோதான் செயல்பட்டு இது பண்ணாலும் நம்முடைய கர்த்தர் வந்து வசனங்களை கொடுத்து நம்மளை மாற்ற, நண்பர்களை கொண்டு பேசி நம்மை மாற்ற, பலவிதமான சிக்ஷைகள், சிறு சிக்ஷைகளை கொடுத்து நம்மை மாற்றி நம்ம திரும்பவுமாக அவருடைய பாதத்தில் சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் எப்பொழுது தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களை குறித்து தான் நம்ம பார்க்கோம். இது வந்து இந்த யுத்தம் வந்து இப்போ வந்து சாத்தான் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களை வந்து சில வேளையில் அவங்க வழியில் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிற பொழுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மாம்சத்திற்குரிய போராட்டம் அல்ல என்று சொல்லி எபேசியர் 6:10-17 நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் வந்து நம்ம வந்து அதை எடுத்து வாசிப்போமே. எபேசியர் 6:10-17. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, குறைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம். சரி, இது வரைக்கும். இப்போ அதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அநேக நேரங்களிலே இந்த சாத்தான் வந்து ஆவிக்குரிய போராட்டத்தை வந்து மாமிசமான மக்கள் மூலியமாக நமக்குள்ள கொண்டு வரும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, மாம்சத்தோடு இருக்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்குதுன்னா அதன் மூலியமாக நம்ம சமாதானத்தை கெடுத்து நம்மளை வந்து செயற்று போக, திடவற்று போக சாத்தான் முயற்சி பண்ணுவோம். ஆனால் அப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம், கணவர் வந்து ஒரு எதிராளியாகவோ, மனைவியை ஒரு எதிராளியை பார்த்து நம்ம ஏசி சண்டை போட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெற்றோருக்குள்ள பிரச்சனை இருந்தாலும், நண்பருக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அது கடைசி வரைக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார்னா, இது வந்து அது வந்து மாமிசத்திற்குரியதல்ல. சரி, மாமிசத்திற்குரியதாக இருக்கு. நம்ம எதிராளி வந்து கணவன் மனைவி, நண்பர்கள், சகோதரிகள், பெற்றோர்கள் என்று சொல்லி நினைச்சு பார்க்கக்கூடாது. இது சாத்தானுடைய கிரியா இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து நல்லவங்க தான். அதனால் நம்ம என்ன செய்யணும், சாத்தான் தோன்றால் அவங்கள வந்து நம்ம நேசிச்சுட்டு சாத்தானை தான் நம்ம என்ன செய்யணும், கட்ட வேண்டும். அதான் நம்ம வந்து செய்யக்கூடிய முதல் ஸ்டெப். எப்பயுமே வந்து நம்ம எதிராளி, நம்ம ஏன் இப்படி 2 பேருக்கு சண்டை அடிக்கடி வந்துட்டு இருக்குன்னா, அது வந்து பிரிவினை உண்டாக்கிற அந்த சக்தியின் வல்லமையை உன்னை இயேசு நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன்னு நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அதை விட்டுட்டு கணவனையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, மனைவியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அவங்க செய்கிற தப்பவே பார்த்துட்டு இதே நீங்கள் வந்து திருப்பி சொல்லிட்டுங்கன்னா உலக பிரகாரமான மனுஷங்களுக்கும் நமக்கும் என்ன இல்லாமல் போயிடும், வித்தியாசமே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம செய்ய வேண்டிய கடமை எல்லாமே என்னன்னா, ஜெபம், ஆண்டவர்கிட்ட வந்து இது பண்ணுறோம். இப்போ அன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த 7 விதமான ஆயுதங்களை பற்றி சொன்னார், சர்வாயுத வர்க்கத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் முதல் சர்வாயுத வர்க்கம் சத்தியம் எனும் கச்சை, அதை நான் நடத்தினேன். 2வது உங்களுக்கு சொல்லிட்டேன் நீதினு மார்க்கவசம். ஆனால் அது வந்து கொஞ்சம் தான் சொன்னேன். அப்போ அது இன்னைக்கு வந்து உங்களுக்கு அது டீப்பாக வந்து நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், பவுலோட வாழ்க்கையில்
பார்க்கிற பொழுது அவருக்கும் வந்து இந்த மாதிரி யுத்தங்கள் பிரச்சனைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்தது. அப்போ அவர் மாம்சத்தோடுனா மற்ற யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவர்கள் நேருக்கு நேராக மாம்சத்தோடு அவர் சண்டையிடாமல் அவர் என்ன செய்தார், ஆவிக்குரிய காரியங்களே வந்து அவர் வந்து இது பண்ணார். இது வந்து ஒரு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 16, 17, 18 எனக்கு 17 அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்தான். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியினுடைய சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அல்லேலூயா. சரி, இதுல பாருங்க, இப்போ வந்து அப்போஸ்தலர், அதாவது பவுல் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து ஊழியம் செய்துட்டு இருக்க பொழுது இன்னொரு பெண் வந்து அடிக்கடி சொல்லி இவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. இப்போ இவங்க அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க பிரதர், 18, 17, 16 எதுவும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டு அந்த பெண் வந்து பரிசுத்தான அபிஷேகத்துல நிறைஞ்சோ இல்ல மற்ற சொல்ல அவங்க வந்து குறி சொல்கிற ஆவி உள்ள பெண். அப்ப அந்த குறி சொல்லுகிற ஆவி உள்ள பெண் வந்து நம்மளை பத்தி சாட்சி சொல்லணுட்டு அவசியமே இல்லை. அது ஒரு தடவை சொல்லலாம், அது நம்மளே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, மைண்ட் இது பண்ற மாதிரி, நான் சொல்றதா கரெக்ட் அப்படின்னு மக்களை சிந்திக்க வைக்கிறது மாதிரி என்ன செய்யுது, அந்த குறி சொல்ற ஆவி அந்த பெண்ணிட்ட இருந்து வந்து சொல்லுது. இப்ப பாருங்க, குறி சொல்கிற ஆவி வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா பொய், உண்மை சொல்ற மாதிரி பொய் சொல்லி நம்மளை வந்து வஞ்சிக்கிறா. உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லும். ஆனா இந்த ஆவி வந்து இவர் வந்து உண்மை ஊழியக்காரா இருக்கனால மற்ற விசுவாசிகளுடைய அட்டென்ஷனை வாங்குறதுக்காக வேண்டி இந்த குறி சொல்றாவே, ஆமா இவர் பெஸ்ட், இவர் நல்லா பிரசங்கம் பண்றார் அப்படின்னு சொல்லும் போது இவங்கெல்லாம் கவனிச்சு இவங்க சிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு, அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவங்கள வந்து கவனிக்க, அவங்க சொல்றதை கேட்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு நிறைய ஏதுக்கள் இருக்குது இல்லையா. அதனாலதான் அந்த பவுல் சொல்ற அந்த 17ஆவது வசனத்தை திருப்பி வாசிப்போம். 16, 17. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியினுடைய சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. அப்ப இந்த சகோதரர் வந்து அடிக்கடி சொல்லும் போது இவர் ஆர்குமெண்ட் பண்ணல, என்னம்மா நீ வந்து குறி சொல்ற ஆவி உள்ள பொண்ணா இருக்கிற, என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, நீ எப்படி நீ இதெல்லாம் சொல்லுவோம், ஏன்னா உலகத்துக்கு வாய முடிட்டு நிப்போ, நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அந்த பெண்ணை செய்யல, அவர் அதட்டல. அவர் என்ன செய்தாரு, இயேசுவின் நாமத்தினால அந்த சகோதரியை கிரியை செய்கிற அந்த காலத்தில் வல்லமையை கட்டுகிறேன்னு சொல்லி என்ன செய்தார், கப்பாலை போன்னு சொல்லி சபித்து அப்புறப்படுத்தினார். அப்பொழுதுதான் என்ன சார் அது வந்து அமைதியில் ஆயிற்று என்று சொல்லி. இதுக்கு பதிலாக இப்ப சண்டை பிரச்சனை அது அசுத்தாவி நிறைந்த ஒரு அந்த குறி சொல்றாங்க, என்னனாலும் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நம்மளே என்ன செஞ்சிருவாங்க, பவுலே அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதுக்காக அவர் என்ன செய்தார், எதுவுமே வந்து அவர் சொல்லவே இல்லை. அப்போ இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய அநேக போராட்டங்கள், அதாவது நம்ம மனதை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி யாராவது சொல்றது காரியங்கள் எல்லாமே என்னன்னா நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. அப்ப அது இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த மனைவி அமைதலாயிருவாங்க, வாய் கட்டப்பட்டவங்களாயிருவாங்க, அந்த கணவர் அமைதலாயிருவாங்க, பிள்ளைங்க அமைதலாயிருவாங்க, உன் நண்பர்கள் யாரா இருந்தாலும் என்ன செய்திருவாங்க, அமைதலாயிருவாங்க. ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம டீல் பண்ணுவோம் சார். நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு தான் எப்படி இருக்கும், அது சாதாரண மக்களோட மோசமா இருக்கும். இதனால தான் எனக்கு டைவோர்ஸ் பிரச்சனை வந்து டைவோர்ஸ் வரைக்கும் போறாங்க. ஆனால் ஆக்சுவலி அந்த கணவன் மனைவி அந்த ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அன்பா விரும்பி தான் என்ன செஞ்சிருப்பாங்க, திருமணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு போக போக என்னது, இந்த சாத்தான் கொண்டு வருகிற சில தூண்டுதல்கள் காரணத்தினால அவங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்றதுனால அது விடாது. அப்போ இயேசு நாமத்தினால என்ன செய்யணும், அவனுடைய சாத்தானை நம்ம கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இதான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க கர்த்தர் என்ன சொல்ற, திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வந்து 2வது நீதி எனும் மார்க் கவசத்தை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். நீதி என்ற மார்க் கவசம் பாருங்க. இது வந்து முந்திலாம் வந்து போர் ரோமாபுரியில வந்து மார்ச்னு ஒரு மேடை இருக்கும். அவங்க வந்து எல்லாம் யுத்த வீரர்கள்லாம் வந்து பயிற்சி பெறுவாங்க. யாரை வந்து பலவிதமான பயிற்சிகள், இந்த கராத்தே இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி மல்யுத்தம், இந்த மாதிரி பல பயிற்சிகள். அப்போ அவங்களுக்கு வந்து எதிராளி வந்து எப்படி தாக்குனா விழுந்துருவான், எந்த இடத்துல அமுக்குனா வந்து விழுந்துருவான், எப்படிப்பட்ட இது பண்ணால் அவங்கள நம்ம பிடிச்சிட முடியும், இப்படி சொல்லி பலவிதமான டெக்னிக் இருக்கிற ஒவ்வொரு. இப்போ மல்யுத்தம்னா அதில் இருக்குது, கராத்தேனா அதில் இருக்குன்னு இது, அப்புறம் என்னமோ ஒன்றா இருக்குல்ல, குத்துச்சண்டைலாம் இருக்குல்ல, அதுலலாம் இது இருக்குது. அந்த ட்ரிக்ஸாக எந்த இடத்துல வந்து நம்ம தாக்கணும்,
வந்து எதிரி வந்து தாக்கப்பட்டு எந்திரிக்க முடியாம ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து எப்படி வந்து பயிற்சி பண்ணுறாங்க. அது மாதிரி சாத்தானுக்கும் தெரியும் யாராருக்கு எந்த மாதிரி போராட்டத்தை கொடுக்கணும், யாரை எப்படி தாக்கணும், யார் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்களோ யாரோ ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க என்ன கோவம் வந்துடும். டாடா சிரிப்பாங்க சாத்தா பற்றியா அந்த சகோதரி நேரம் அமைதியாக இருந்தாங்க. இவங்களை என்ன செஞ்சுட்டேன் கோவப்பட வச்சுட்டேன். அப்புறம் ஒரு சின்ன வார்த்தை சகோதரி இவங்க என்ன செஞ்சுட்டாங்க பொங்கி எழுந்துட்டாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி செய்வான். அவன் பின்னாடி இருந்து கைதட்டி சிரிப்பான். ஆனால் நம்ம என்ன செய்யணும், இது பொறுமை, கர்த்தருடைய பொறுமை நமக்கு அவசியம், நம்மளுக்கு முக்கியமாக அவசியம். இது மாதிரி நம்ம வந்து கவனமாக நம்ம இருக்கணும். சரி, இப்போ வந்து நான் வந்து நீதி என்ன மார்க் அவசரத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து அவங்க சொன்னாங்க தீங்கு நாட்களே நம்மை பாதுகாத்துக்கொள்ளன்னு படிச்சிங்க தானே. அது 10வது வசனத்தில் பாருங்க, எபேசியர் 6:10 எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 13 அப்படியே வச்சுடுவாங்க 13 நினைக்கிறேன். 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. ஆமென். அப்போ சாத்தான் வந்து எப்படிதான் வந்து ட்ரிக்கா பண்ணினாலும் அந்த ட்ரிக்ல எல்லாம் எப்படி நீங்க தப்பிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல நமக்கு ஆர்டர் போட்டிருக்கா. அந்த வேதத்தை நம்ம படிக்கிற பொழுது என்ன இருக்கும், அவனை நம்ம வந்து ஒன்றுமில்லாமல் வீழ்த்தி தவிடுபடியாக்கி நம்ம வந்து வெற்றி சிறக்க நம்மளால முடியும். ஹல்லேலூயா. சரி, இப்போ அதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ தீங்கு நாட்கள் சொல்லும் பொழுது 3 விதமான தீங்கு நாட்கள் பைபிள்ல வாசிக்கிறோம். ஒரு தீங்கு நாட்கள் வந்து வயதானவர் வருகிறது. அது பிரசங்கி 12:1 எடுத்து வாசிப்போமா. நம்ம வாழ்க்கையில தீங்கு நாட்கள் எப்போ வருதுன்னு சொல்லி ஒரு 3 இடங்களை வேதத்தில் நம்ம காண்கிறோம். வயோதிகம் என்கிற தீங்கு நாள். பிரசங்கி 12:1. நீ உன் பால்ய பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ஓகே, இதுல என்னன்னா நீ எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள்னா அது கடைசி கால வயோதிப காலத்துல அந்த மாதிரி நாட்கள் ஆரம்பிக்கும் முன்னாடி நீ என்ன செய்யணும், ஆண்டவர் அதுல வந்து தீங்கு நாட்கள்னு வயோதிபத்தை பத்தி சொல்லியிருக்குது. ஆனா வயோதிபத்துல தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். வாலிபர்களுக்கும் ஆவிக்குரிய போராட்டம் உண்டு, வயதுகளுக்கும் உண்டு. அதனால இந்த தீங்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுவது இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டது அல்ல. அந்த தீங்கு நாட்கள் அல்ல. இந்த தீங்கு வயோதிகள் ஒரு தீங்கு நாட்கள் இருக்கு. இன்னொரு தீங்கு நாட்கள் வந்து அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. அந்தி கிறிஸ்துவ ஆட்சி நம்ம ஊர்ல வர நம்ம உலகத்தில் வருகிற பொழுது தீங்கு நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீங்கு நாட்களுக்காகவும் நம்ம ஆண்டவர் நம்மளை சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள சொல்லவில்லை. ஏனென்றால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக நம்ம ஆகாயத்துல நம்ம இருப்போம், இங்க வந்து இருக்க மாட்டோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துல நம்ம அந்த 7 வருடங்களை கழிப்போம். அதனால ஆண்டவர் வந்து நம்மளை சந்தோஷமா இருக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருவார் தவிர இங்க தீங்கு நாட்களை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால இது பற்றியும் சொல்லவில்லை. அப்ப 3வது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னா சாத்தானின் சோதனைகளாகிய தீங்கு நாட்கள். இப்ப தீங்கு நாட்கள் வந்து இருக்கிற பொழுது நீங்க எல்லாம் அணிந்து கொள்ளுங்கன்னா என்னத்தை சொல்றாங்க, 2ஆம் வருகையை பத்தியோ வயோதிகத்தை பத்தியோ சொல்லல. அவர் எதை சொல்றாருன்னா சாத்தானுடைய சோதனைகளை சொல்றாரு. இப்போ சாத்தானுடைய சோதனைகள் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினாரு, 40 நாட்கள் உபவாசம் இருந்தாரு. உபவாசம் வந்தவுடனே என்னாச்சு, சோதனைகள் அவருக்கு நடந்தது. அதே போல நம்ம வாழ்க்கையில வந்து சோதனைகள் வந்து நிறைய வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த நாட்களை வந்து அந்த நாட்கள் தான் சங்கீதக்காரன் வந்து சொல்றாரு தீங்கு நாட்கள் என்று சொல்லுகிறார். அது வந்து 27ஆம் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் அதிகாரம். இந்த தீங்கு நாள்ல ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஆமென். அப்போ தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ சங்கீதம் 27:5 படி தீங்கு நாள் என்பது சாத்தானுடையது. இந்த காரியங்களை ஆண்டவர் என்ன செய்யறார், நம்மை பத்திரமாக பாதுகாத்து வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அனைவரும் ஜெபம் பண்ணாலே போதும், தீங்கு நாள் கர்த்தரை செய்யற பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ வந்து ஆண்டவர் சொன்னார் இந்த மாதிரி தீங்கு நாட்கள் நீங்க எதிர்த்து நிற்பதற்கு எப்பொழுதும் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக நில்லுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, இந்த மார்க் கவசம் என்பது பார்த்தீங்கன்னா என்னன்னா, இங்க ஷோல்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய இருதயத்தை மூடி வயிறை மூடி இடுப்பு வரைக்கும் அது இருக்கும். அது ஏன்னா அந்த வந்து சாத்தான் அந்த எதிரி வந்து நம்ம அம்புகளால் தாக்குகிற பொழுதோ எதிரால் தாக்குனாலுமே குண்டுனாலும் தொலைக்க முடியாது. ஏன்னா அழுமை அது வந்து வெண்கலத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும், கடினமான ஒரு உலோகம். அதனாலதான் என்ன செய்வாங்க, மார்க் கவசத்தை செய்வார்கள். நம்ம வந்து நம்மளுக்கு மார்க் கவசம் எது இருக்குது, நீதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நீதி என்ற மார்க் கவசத்தை நம்ம இப்பொழுதும் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். சில மற்ற போருக்கு போறவங்க காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துட்டாங்கன்னா கழட்டி வச்சிடலாம், மறுநாள் போட்டுக்கோங்க. ஆனா
வேண்டும் நீதி என்ற மார்க்க வசதி. ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது கூட சாத்தா என்ன சொல்லுவான், நம்மளை பற்றி இப்படி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம கேட்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்படி தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். எனவே என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் நாம் வந்து நீதியாக இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம் என்கிற அந்த நீதியின் மார்க்க அவசியத்தை நாம் அணிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த மார்பு, அந்த இருதயம் வந்து சீக்கிரமாக என்ன ஆகாது, தாக்கப்படாது. ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான, நம்ம பாடி உடம்புலேயே மிக முக்கியமான பகுதி எது, இருதயம் தான். அதான் நம்ம உடலையே செயல்பட வைக்கிறது. அப்போ இருதயத்தை நாம் பாதுகாக்க இது முக்கியமான அவசியமாக இருக்குது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய மனிதன் இருதயத்தில் வந்து காயப்படாமல் இருப்பதற்கு இந்த மார்க்க அவசம் உதவுகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த மார்க்க அவசத்தில் வந்து பார்க்கிற பொழுது என்னன்னா, முதலாவது வந்து பாவங்கள் உண்டென்றும் மனசாட்சி மக்களுக்கு இருக்குது. இப்போ பாவங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசாட்சி இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்திருப்போம்னா, ஒரு சிலர் வந்து பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க இல்லையா. நிறைய சன்மார்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போவாங்க, முடிஞ்ச நல்ல காரியங்களா செய்வோம், அவங்ககிட்டையும் நல்ல காரியங்களா இருக்குது. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் ஒரு அழுக்கான கந்தையை போல இருக்குன்றாரு. வந்து ஒயிட் ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, வெள்ளை ஆடை நீங்கள் உடுத்திருக்கீங்க, பரிசுத்தமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி இல்லை, அது வந்து அழுக்கான கந்தைன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஏசாயா 64:6. அதாவது நம்மளா செய்கிற பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய சுயநிதியில் இது வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள். ஏசாயா 64:6. போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அழைத்து கொண்டு போகிறது. அவங்க எவ்வளவுதான் வந்து அநீதியா இருக்குன்னு சொன்னாலும் எப்படி இருக்காங்க, அழுக்கான கந்தையை போல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சிலர்னு சொன்ன, நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம நிறைய வந்து நல்ல காரியங்களை செய்யணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பெஸ்ட் நினைக்கிறோம். உண்மையில அப்படி நம்ம என்ன சொல்றாரு, இது வந்து சுயநீதி, நம்மளுடைய செல்ஃப் ரைச்சியஸ். ஆனா உண்மையில இந்த சுயநீதியோ அல்லது அந்த அழுக்கான கந்தையோ நம்மை சாத்தானினுடைய தாக்குதலுக்கு தவிர்க்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணி நம்ம நல்ல காரியங்கள் செய்தாலும் கூட நம்ம எது நல்லா செய்யலையோ அதை வந்து என்ன செய்வான், சாத்தா கட்டாயமா சொல்லி காட்டுவான். நீங்க காலையில நீங்க பல சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க வந்து ஆலயத்துக்கு வரலாம், ஆனா ஆலயத்துக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு காலத்துல இது கொஞ்சம் இதெல்லாம் லேட்டா வந்துட்டீங்கன்னா, எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருந்தா கூட என்ன சொல்லுவான் சாத்தா, நீ என்ன ஆலயத்துக்கு நீ வந்து இது வந்து இவ்வளவு கருத்து உனக்கு ஊழியத்தை கொடுத்து வச்சிருக்காரு, ஆனா நீ வந்து என்ன லேட்டா வரையே அப்படின்னு சொல்லி சாத்தா சொல்லுவான். அப்படியே நம்ம சீக்கிரமா வந்து ஆலயத்துக்கு சீக்கிரமா வந்திருந்தாலும் அதுல கூட என்ன சொல்லுவான், நீ என்ன எத்தனை மணி தான் 100 நேரம் முன்னாடி வந்திருக்கலாம், எத்தனை பேர் சீக்கிரமா வராங்க அப்ப அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நம்ம செய்யவே இல்லைன்னா இது செய்யலன்னு குற்றம் சாட்டுவான். அப்படி நீங்க செஞ்சாலும் இதை நீ இன்னும் சரிவர செய்யவில்லை என்றுதான் என்ன சொல்லுவான், சாத்தான் குற்றம் சாட்டுவான். இந்த 2 குற்றச்சாட்டுக்கும் நீங்க வந்து என்ன ஆகக்கூடாது, ஆளாக கூடாது. நீங்க வந்து கர்த்தர் வந்து அந்த மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்ல, உங்களை நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். நீங்க கொஞ்சம் லேட்டா வரனாலே, நீங்க ஒரு நாள் ஆலயத்துக்கு வராதனாலையோ உங்களுடைய நீதி வந்து நீங்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நீங்க அந்த அழுக்குல விழுந்தனால நீங்க திருப்பி வந்துடுவேன், நீங்க வந்து ஒரு கம்பளி பூச்சா நீங்க மாறவே மாட்டீங்க. நீங்க திரும்பவும் எப்படி இருப்பீங்க, நீங்க வந்து ஒரு பட்டர்ஃப்ளையா தான் இருப்பீங்க. கர்த்தருடைய ரத்தம் உங்களை சுத்தமாக்கும், நீங்க திருப்பி ஒரு நல்ல பட்டர்ஃப்ளையா மாறிடுவீங்க. அதாவது இந்த சின்ன சின்ன காரியங்கள் இதுதான் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு சொல்லணும். இந்த மாதிரி குற்றங்கள் வந்து உங்களை சொல்றதுதான் வந்து என்னது, பாவங்கள் உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சி நமக்கு வந்து இருக்கிறது. இந்த மனசாட்சி வந்து எப்படின்னா, எபிரேயர் 10:2 பார்க்கிற பொழுது 10:2 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆனா நான் அதை சொல்லலை. ஆனா பழைய ஏற்பாடு நீங்க பார்க்கிற பொழுது, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தினந்தோறும் போய் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் கரெக்டா சொல்லி ஒரு பலியிடுவாங்க. அப்படி அவங்க வந்து அங்கே பலி இட்டாலுமே அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, திரும்பவும் அடுத்த வருடம் அவங்க வந்து பலியிடணும், இல்லை அடுத்த பசங்க இப்படி தொடர்ச்சியா செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு பாவங்கள் இல்லை என்கிற மனசாட்சி இல்லை. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நம்ம இயேசு கிறிஸ்து அவருடைய நீதினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆலயத்துக்கு வருகிற பொழுதோ ஜெபிக்கிற பொழுதோ உங்களுக்கு எப்படி மனசாட்சி இருக்கணும், நான் நீதிமான் என்கிற சுத்த மனசாட்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சின்ன சின்ன காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு தடையா இருக்காது. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கலாம், நாளைக்கு 2-3 வார்த்தை என்ன செஞ்சலாம், அதை இம்ப்ரூவ் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அதே நேரத்தில் நீங்க வந்து ஆமா அப்படிதான் அப்படி நீங்க நினைச்சு சோர்ந்து போய் நான் என்னத்துக்கு ஊழியர் செய்யணும், எதை செய்யணும், எனக்கு எல்லாமே தடையா வருது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து படுத்துட்டீங்கன்னா இன்னும் சாத்தானோட அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்க போயிருவீங்க. அப்ப கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துக்காக நீங்க செஞ்சது ஒன்றுமே இல்லாம போயிடும். அதனால நம்ம மனிதர்கள் எல்லாருமே குறை உள்ளவர் தான். நம்ம 100க்கு 100 சரியா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க பெஸ்டா இருந்தீங்கன்னா வேற ஒரு காரியத்துல நீங்க வந்து அதாவது அந்த இழக்கிறது பெஸ்ட்டை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவை
அவருடைய கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அதான் நான் சொல்றது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என்னோட சுத்த கிரிகளால் அல்ல. அப்படி நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நான் எப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கேன்னா இப்படிதான் நான் அப்படி நம்ம சொல்லவே கூடாது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவர் என் மீது கொண்ட இரக்கம், அவர் என் மீது கொண்ட அன்பு, அவர் என் மீது இரக்கம் கொண்டதுனால தான் என்ன செய்திருக்கார், என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார், என்னை வந்து இப்படி வந்து நீதிமானாக மாற்றிருக்கார் என்று நம்ம என்ன சொல்ல வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனைக்கு நம்ம வந்து இது பண்ண வேண்டியன்னா, சிந்தனை தான் வந்து சாத்தான் வந்து தாக்குவான். அப்ப அந்த சிந்தனை மூலியமா தான் அவங்க என்ன செய்வான், செயலிழக்க செய்வான். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு பாருங்களேன், வீட்டுல நீங்க அப்ப என்ன தோணும், சரி நம்ம எதுக்கு லேட்டா போறதுக்கு பதிலாக போகாமே இருந்துடலாம்னு தோணும். இல்ல, நீங்க லேட் ஆனாலும் நீங்க ஆலயத்துக்கு வரணும். கர்த்தர் காலையில வந்து வொர்ஷிப் நடந்தா கூட, பிரசங்க நேரத்தில் கூட உங்களோட அவர் பேசுவார், உங்களோட இடைப்படுவார். அப்புறம் நீங்க அதோட வந்து இது இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி சில காரியங்கள் வந்து இன்னைக்கு நான் வந்து தசம பாகம் கொடுக்க முடியல அதனால வரல, அல்லது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அதனால வரல, இப்படி சின்ன சின்ன காரியங்கள் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, போட்டுட்டு இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நீதியும் தேடுங்க, அப்பொழுது என்ன செய்யப்படும், இந்த இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் போய் பழியிட்டுட்டே வந்தாலும் கூட அவங்க வந்து அடுத்த முறை போகும்போது பாவம் உண்டென்று அதுக்கப்புறமே அவங்களுக்கு தோணிடும். அப்படிப்பட்ட மனசாட்சி உடையவர்களாக இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தாலே கழுவப்பட்ட நாம் எப்பொழுதுமே நம்ம ஒரு தடவை ஆண்டு நமக்காக மரித்திருக்கிறார். எனவே நம்ம வந்து என்ன நினைக்கணும், அவரோட எனக்கு இயேசு கிறிஸ்துவினாலே நான் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கார். நாமும் அதை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 10:2 பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. ஆமே. அப்ப அவங்களுக்கு வந்து பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு நினைச்சாங்கன்னா அடுத்த தடவை என்ன செய்வாங்க, போய் பலி செலுத்த மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன் இதை வந்து எபிரேயர் 2 அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, வாசிங்க எபிரேயர் 10:1-2 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களே ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவர்களினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டு கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. அந்த ஒரு சரீரம் யாரு, இயேசு கிறிஸ்துடைய சரீரம். இந்த இப்படியே வருஷந்தோறும் பலிட்டு கொண்டு வந்தாலும் கூட திரும்பமாக அவங்க பாவத்தில் இருந்ததுனாலே திரும்பவுமாக மனசாட்சியில அவங்களுக்கு வந்து இது கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சார் ஒரே பலியாக மாண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக தான் நம் நீதிமான்கிற சுத்த மனசாட்சி பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் பாவங்கள் உணர்த்தும் மனசாட்சி உடையவனாக நம் வீட்டுக்கு திரும்புகிறபடியால் அவர்களுடைய மார்புக்கு என்ன இல்லை, ஒரு கவசம் இல்லை. எந்த நேரத்திலும் சாத்தான் அவர்களை தாக்கக்கூடிய. இந்த நேரத்தில் இந்த பாவம் வந்து உனக்கு மன்னிக்கப்படலை, நீ என்ன ஒரு ஆடு தான் நான் பலிட்ட, இன்னும் நீ வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், சாத்தான் அவர்களை தாக்குவோம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தான் நம்ம வந்து நாம வந்து பாவி என்கிற குற்ற மனசாட்சி உடையவர்களாக நாம் பாதிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் விரும்பவில்லை. அதற்காக தான் ரத்தம் சிந்தினார். எனவே நான் பாவி என்ற குற்ற மனசாட்சி உடையவர்கள் 3 விதமான தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். சாதாரண பார்க்கும்போது நான் ஒரு பாவி, நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன்னா நான் ஒரு பாவி, நான் வந்து ஒரு தடவை ஒரு சகோதரி ஞாபகம் இருக்கு, உஷி பண்ண வாங்க கூட பேக்கப் பண்ணுங்கன்னா, ஐயோ நான் வந்து இங்கெல்லாம் வர்றதுக்கா எனக்குலாம் தகுதியே இல்லை. இப்போ தகுதியே இல்லையா, அப்போ ஆண்டவர் ரத்தத்தை சிந்தின எதுக்கு சிந்திருக்காரு, நம்மளை தகுதிப்படுத்த தான் சிந்திருக்காரு. அவர்த்தத்தினால கழுவப்பட்டு நம்ம இருந்தால் நம்ம அழகாக பாடலாம். அழகாக சர்ச்சுக்கெல்லாம் வரும், இங்கே ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு மட்டும் என்னன்னா அவங்களுக்கு வந்து தகுதி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து இருக்கா, அது சாத்தான் கொடுக்குற வஞ்சகமான ஒரு ஆலோசனை. அவங்க நல்லா பாடுவாங்க, ஒர்ஷிப் பண்ணி இது பண்ணி அப்படியே வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரலாம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவங்க அப்படியே பின்னாடி போய் அப்படியே பாவமாக போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் சாத்தான் வந்து ட்ரிக்காக வந்து நம்ம வந்து இழுக்கிறதுக்கு வழி. நம்ம எந்த சூழ்நிலையிலும் பைபிள் என்ன சொல்லியிருக்கு அதுதான் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக வச்சுக்கணும். மற்றவங்களுடைய காரியங்களை நம்ம வந்து மற்றவங்க சொல்றதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்னேன் 3 விதமான தாக்குதலுக்கு நாம் உள்ளாகிறோம்.
இல்லையா? முதலாவது தாக்குதல் என்னன்னா குற்றப்படுத்துகிற மனசாட்சி. அப்படின்னா நம்முடைய மனசாட்சி. சில பாருங்க, சாரி, மனிதனை பிறந்தவன் அறிந்து அறியாமலோ பாவம் செய்வது அவன் இயல்பா இருக்குது. அப்போ ஒரு சில பாவம் செய்த பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து உலகத்தை வாழ்றதுக்கே நான் வந்து என்னது லாய்க்கில நான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செய்து கொள்றாங்க நிறைய பேர் பார்க்குறோம். பாருங்க, ஒரு ஆஃப்டர் வந்து பரீட்சையில கொஞ்சம் குறைச்ச மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி கூட என்ன சொல்றாங்க, அந்த குற்ற மனப்பான்மை கூட அவங்களால தாங்கிக்க முடியல. இதனால என்ன, அடுத்த வருடம் நான் வந்து என்ன செய்வேன், நன்றாக படிச்சு மார்க் போங்கன்னு சொல்ல கூட அவங்களுக்கு தைரியம் இல்லாமல் என்ன செய்யறாங்க, அதுல கூட அவங்க தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க, சாகுறாங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இப்போ அந்த மாதிரி நடக்கல. இப்போ ஏதாவது யாரையாவது ஒருத்தவங்க விரும்பினாங்கன்னா அவங்க வந்து காதல் தோல்வி அடைஞ்சா உடனே போய் சாகணும். இது வந்து கர்த்தருக்கு சித்தம் இல்லை. நம்ம கர்த்தருக்கு சித்தமான ஒரு கணவனை கொடுப்பார், கர்த்தருக்கு சித்தமான ஒரு மனைவியை கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம இருந்து அது வந்து ஜெயிக்கிறதுக்குள்ள அதுலேயும் என்ன செஞ்சிருவாங்க, நிறைய பேர் வந்து தோல்வி, அதில் வந்து தற்கொலை மருந்து சாப்பிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் அட்மிட். என்னோட காலத்துலாம் பார்த்துருக்கு, இப்போலாம் இருக்கான்னு தெரியல, மருந்துலாம் பிடிச்சிருவாங்க, டக்குன்னு உடனே ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது, காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்குது, கர்த்தருடைய சித்தமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும். இந்த ஆள் இல்லாட்டினா அது உலகத்தில் ஆள இல்லை அப்படின்னு நினைக்கணும். இந்த பெண் இல்லாட்டி நான் உலகத்தில் வேறு பெண்ணா இல்லை. இது கர்த்தர் வந்து ஒரு காரியத்துக்காக ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஏன்னா இது கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கை, அதுக்காக இப்போயே அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. நம்ம உணர்ந்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. அது அப்படிதான் நம்ம வந்து இருக்கணும். அதை விட்டுட்டு அதே சிந்தனைகளே அந்த சாத்தான் கொடுக்குற தோல்வியான உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் லாக்கில, நீ அது இல்லை, இதில் பாரு, ஆஃப்டர் ஆல் பாரு, உனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு உலகத்தில் ஒரு ஆள் வெறுத்தோன்னே உலகமே வெறுத்த மாதிரி என்ன செய்வான், சிந்தனைகளை அவன் கொண்டது நம்ம ஒரே அமைக்கிறதா என்ன செய்யுது, இந்த மாதிரி தற்கொலைக்க முயற்சி செய்யணும். அதனால சிந்தனைகளில் நம்ம வந்து வேதத்தில் என்ன உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை வந்து பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார், உங்களை வந்து பூரண அழகுள்ளவளை என்று அழைக்கிறார், உன்கிட்ட எந்த மாசும் வரும் எதுவுமே நான் உன்கிட்ட பார்க்கவே இல்லை, அப்படி தூய்மையானவள்னு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். மற்றவங்களை நம்ம கலகப்படுத்துறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார், ஆண்டவருடைய பார்வையில நம்மளை எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிறதா நமக்கு என்னது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணவே கூடாது. அந்த சிந்தனைக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு கதை சொல்லுவாங்க, என்னன்னா ரெண்டு அப்பாவும் மகனும் என்ன செஞ்சாங்க, ஒரு கழுதையை வளர்த்துட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பிரயாணப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்களா, அப்பா வந்து என்ன செஞ்சாரா, மகனை வந்து கழுதை மேலே உட்கார வச்சுட்டு அப்பா என்ன செஞ்சிருக்காரு, கூட நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு குரூப் ஆட்களாக வந்தாங்க, அவங்க வந்துட்டு அப்படி வந்துட்டே இருந்தாங்களா, அதெல்லாம் ஹஹான்னு சிரிச்சாங்களா. என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னா, என்ன இது வந்து ஒரு நியாயமா, வயோதிகர் வந்து வயசானவர் அப்புறம் நடந்து வர்றாரு, கொஞ்சம் வயசு பையன் வந்து கழுதை மேலே உட்காந்துட்டு போறான்னு சொல்லி ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மகனை நேரிட்டு அப்பா உட்காந்துட்டு மேலே போனாராம். அப்போ அதை ஒரு குரூப் பார்த்து சொன்னாங்களா, ஐயோ அங்கே பாருங்க ஒரு பையன் வந்து இப்படி நடந்து வரா, இவர் வந்து இது வண்டி இதில் உட்காந்துட்டு வராரு, இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். அப்போ ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களா, சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி பாவம் அந்த கழுதை வந்து அவங்க சொன்னது போதுன்னு சொல்லல. சரி, அடுத்த மாதிரி என்ன செஞ்சாங்க, இந்த கழுதையை வந்து ஒரு கையில கட்டிட்டு இந்த பக்கம் ஒரு கட்டையை ஒரு ஆள் அவர் பிடிச்சினார், அவன் அந்த சைடு பிடிச்சினார். அவங்க கழுதை எப்படி கொண்டு போனாங்களா, அந்த பள்ளத்தில் போயிட்டு இருக்க வந்து அந்த பேர் வந்து ஓடையை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க பாலத்தில். அது என்ன செஞ்சிச்சு, அந்த கழுதை வந்து அப்படியே துள்ளி குதிச்சு, கழுதையை நம்ம கொண்டுட்டு போடுவோம், அது நம்ம கையில் அடங்குமாது, அது துள்ளி குதிச்சு அப்படியே விழுந்துருச்சான் தனிக்குள்ள. அப்போ அவங்க ரெண்டு பேரும் நினச்சாங்க, நம்ம ரெண்டு எல்லாம் அமைதியாக நம்ம பாட்டுக்கு போகிறத போயிட்டே இருந்திருக்கலாம், இப்போ வேறு கழுதையை நம்ம இழக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ அனுபவங்கள் இந்த மாதிரி பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்த பற்றி அப்படியே அடுத்தவங்க சொல்றதை கேட்டு நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம வந்து கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும், அது கர்த்தருக்கும் நமக்கு தான் ரொம்ப நெருக்கம் இருக்கணும். அவர்கிட்ட தான் நீங்கள் எல்லாத்தையும் கேட்கணும், அவர்கிட்ட தான் என்ன அட்வைஸ் கேட்கணும். நான் வந்து கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் சொல்லி ஆண்டோட தான் அட்வைஸ் பண்ணேன். என்ன செய்யணும், இப்போ ட்ரெஸ் பெர்சரைக்கு வாங்க போறேன்னா நான் யோசிப்பேன், நான் சேரீ கட்டணும், அதை கூட மற்றவங்க கேட்டால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க இல்லையா, என் பையன் ஒன்று சொல்லுவான், வீட்டுக்காரன் சொல்லி நல்லா சொல்லுவேன். அதை நான் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே எந்த ட்ரெஸ் கட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டே போய் கடையில் போய் நான் வாங்குவேன். அப்போ அவங்க ரொம்ப விலையுள்ளதாக இருக்கும், அது எனக்காக அவ்வளோ இப்போதான் ரிடக்ஷனில் இந்த 4 ட்ரெஸ் தான் போடுறது, அதில் வந்து பெஸ்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ண ஆள் இருக்கிறவங்க. அப்போ அது 177 விலை உள்ளது, அது வந்து ஒரு ட்ரெஸ் 70 வெள்ளி கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே கடையில் தான் கூட ஒரே ஜபத்தில் தான் கூட வாங்கிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்புறம் இஷ்டம் பிடிச்சவங்க இவ்வளோ சீப்பாக எப்படி வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப விலை உள்ளது, 150 அப்படி 200 ஆனால் என்னன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளால ஒன்று இல்லை, அவர்கிட்ட நம்ம ஜோம் பண்ணி ஒப்படைக்கணும். சின்ன காரியமாக இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா இதில் வந்து இது சின்ன காரியம் இல்லை, அது பெரிய காரியம். இதில் ரொம்ப பணத்தை போட்டு தாம் செலவழிச்சிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு கஷ்டமாயிடும். அப்போ என்ன சொல்லி இதே கூட ஆண்டுட்டு
ஆண்டவருக்கு நான் வந்து பெஸ்ட்டாகவும் விலை குறைவாகவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம உப்பு கொடுத்து இது பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம உப்பு கொடுத்து செய்கிற பொழுது எல்லாமே பெஸ்ட்டாகவும் இதாகவும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த குற்றப்படுத்துகிற மனசாட்சினால தான் நிறைய பாடலை பாருங்க. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் காண். ஆண்டவர் சுத்தப்படுத்தி கழிவு உங்களை நிறுத்திருக்கார். திருப்பி வந்தோம் பாடும்பொழுது பாவி நீச பாவினது தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ அப்படின்னு பாடல. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருவியே சொருவியே என்னது அடியார் நெஞ்சம் மாறிடும். அதில் போட்டுக்கும் சுத்தம் வீரூபம் சுத்த ஜோதியே விரும்ப அசுத்தம் எல்லாம் போக்குமே பாவி நீச பாவி நானையான். அப்புறம் அந்த பாட்டையே நம்ம பாடிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம எப்படி பாடணும்னா நம்ம சபையெல்லாம் அப்படிதான் பாடணும். நீதிமான் நான் நீதிமான் நான். எப்படிப்பட்ட நீதிமான்? இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்ப நீங்க பெஸ்டா இருக்கீங்க. நீங்க இப்ப வந்து ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்க்குறீங்கன்னு வைங்களேன். உங்களை பாஸ் வந்து நீங்க வந்து சாதாரண ஒரு கிளர்க்கா இருக்கீங்க. பாஸ் வந்து உங்களை வந்து ஒரு மேனேஜர் லெவலுக்கு உயர்த்துறாரு. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, அவர் உயர்த்தார். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கிறனால தான் அவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு மேனேஜர் லெவலுக்கு உயர்த்தார். அப்போ ஐயோ நான் மேனேஜர் லெவலுக்கு போயிட்டு நம்ம இன்னும் அந்த கிளர்க் லெவல்லே நம்ம யாராவது நம்மளுக்கு நம்ம அவருக்கு எப்படி நான் சொல்றது, மேனேஜர்னா அவர் தான் மேனேஜ் பண்ணி இதை சீனியர் எல்லாத்தையும் சொல்லணும். இல்லை நான் எப்படி சொல்றது, இவர்கிட்ட எப்படி சொல்றது, அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு நம்ம அந்த குற்ற மனப்பான்மையோட இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம ஒரு மேனேஜரா இருக்க முடியாது. கர்த்தர் யாரையும் வந்து உயர்த்த அவரால் முடியும். அப்படிதான் நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம சிந்தனைலாம் எப்படி இருக்கணும், அந்த மேனேஜருக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமான் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த மைண்ட்ல நினைச்சுக்கணும், நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த பாட்டு என்ன இருக்கு, நீதிமானா நீதிமான பாட்டு என்ன செய்யணும். நீங்க அடிக்கடி யாராருக்கு அந்த குற்ற மனப்பான்மை வருது அப்புறம் நீங்க என்ன செய்யணும் சொல்லணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்மளையே நம்மளை மன்னிக்க முடியாம இருக்கும். இந்த பாவம் செய்துட்டேனே, இது நான் செய்துட்டேனே, இதை நான் செய்திருக்கலாமா, அப்புறம் சாத்தா இது இப்படி 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 நிறைய ஒரு இது கொண்டுட்டு வருவான். அது 1000 பேர் 1000 தடவை 10,000 தடவை செஞ்சிருப்பாங்க, கர்த்தர் மன்னிச்சிருப்பாரு. ஆனால் நமக்கு வந்து இது ஐயோ ஐயோ அப்படின்னு. அப்போ அந்த சாத்தான் அதையே சொல்லிட்டு உங்களுக்கு வீட்டு வேலை செய்ய விடாம மற்ற வேலையெல்லாம் செய்ய விடாம என்ன செய்யும், அந்த அந்த மைண்டை வந்து அவன் தாக்கும். இப்போ நீங்கள் மைண்டில் சோர்வாயிடுவீங்க. ஐயோ நான் ஒரு பெரிய பாவியாக இருக்கிறேனே, எனக்கு பெரிய பாவியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்யிருக்கேன், நம்மளை வந்து நிதிமானம் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீங்கள் எப்போ வந்து எங்களுடைய சமூகத்தில் வந்து கேட்டாலும் அதை மன்னித்து உங்களுக்கு சுத்தப்படுத்துவதற்கு நான் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வந்து எப்பொழுதுமே நான் நீதிமான் என்ற உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்க. இப்போ வந்து முதலாவது நம்மளை தாக்குறது நம்மளுடைய சுயம்தான். நம்மளால மன்னிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மன்னிங்க, உங்களை நீங்களே மன்னிங்க. பரவாயில்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால கழுவி இருக்கிறார், நான் இப்போ ஒரு நீதிமானாக இருக்கிறேன். என்னை பழைய காரியங்கள் பழைய மனிதன் அல்ல, நான் புதிய மனிதனாக நான் மாறி இருக்கிறேன். அதனால எனக்கு பழைய காரியங்கள் என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க துதிங்க. ஒரே நேரத்துல துதிக்கிற பொழுது ஸ்தோத்திரிக்கிற பொழுது அதே நேரத்தில் கவலை உங்கள்கிட்ட இருக்காது. கவலையோ பாரமோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தருடைய பாடலை பாட வேண்டும். ஏன்னா ஒரே நேரத்திலேயே பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே நம் கவலை நமக்குள்ள வராது. கவலை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக போய் கர்த்தர் வந்து அவருடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவார் இல்லையா. பாடல் பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் வந்து நிரப்புகிறார். ஆமே. சரி, அது வந்து முதலாவது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த வசனங்களை பாடி நீங்கள் துதிக்கிற பொழுது உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய குற்ற மனப்பான்மையில மாற்றுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்துகிற மூத்த சகோதரன். அதாவது இப்போ வந்து என்னன்னா நம்மளோட நம்ம சபைக்கு வர்றோம், இதில் மற்றவர்கள் வந்து என்ன செய்வாங்க, குற்றப்படுத்துவாங்க. நீங்கள் வந்து கர்த்தர் மன்னிச்சா தைரியமாக போயிருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்ன இந்த மாதிரி இருக்கீங்களா, இந்த மாதிரி சரியா, அந்த மாதிரி சரி சொல்லுவாங்க. உங்களை வந்து அவங்க குற்றப்படுத்துவார்கள். கர்த்தர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, 6 மாதத்துக்கு நடந்து 1 வருஷத்துக்கு நடந்தது கூட என்ன சொல்லுவாங்க, இப்போ உங்களை குற்றப்படுத்துவார்கள். சகோதரர்கள், கணவன், மனைவி, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து குற்றப்படுத்துறதுல வந்து குற்றப்படுத்துவாங்க. அதை வந்து பயன்படுத்திக்கிறோம் சாத்தன் பாருங்க. அப்போ வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட கூட இருக்கிறவங்க வந்து உதாரணத்துக்கு வந்து கெட்ட குமாரன் கதையை நம்ம வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். கெட்ட குமாரன் கதையில் கெட்ட குமாரனை பற்றி ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுட்டு, அவன் அநேக பாவம் செஞ்சுட்டு, ஆனால் அவனை அசிங்கப்படுத்தாமல் ஜென்டிலாக பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த வசனத்தை இதை வாசிக்க முடியும். என்ன நம்ம சொல்கிறாரு, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக ஆண்டவர் வந்து அவனை வந்து முடிச்சிட்டாரு. ஆனால் அதே இது வந்து இளைய குமாரன் வந்து லூக்கா 15 எடுத்து வாசிப்போமா. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இளைய சகோதரனை பற்றி பார்ப்போம். 30க்கு முன்னாடி இருக்கும். 30 இருங்க, 15ல் 30வது வசனத்தை 30 வேணாம். ஆசை அழுத்து போட்ட உன் குமாரனாக இவன்
வந்தவுடனே கொழுத்து கண்ட இவனுக்காக அடிப்பித்தீரே. ஆம் சமயம். சரி, இப்போ லூக்கா 15 இந்த ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிறேன். லூக்கா 15 பார்க்கிற பொழுது ஆண்டவர் வந்து இதை பற்றி எழுதும்போது அவனை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தாமல் அவர் என்ன சொல்லிட்டார்னா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, தன் ஆஸ்தி இருமுறை 24 என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ன சொல்வார்னா, துன்மார்க்கமாய் ஆஸ்திகளை அழித்து போட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா 13 வசனிப்பது. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஜென்டலா சொல்லிட்டார், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இவர் வந்தோன்னா ஆடெல்லாம் அடிச்சு கொளுத்த கண்டெல்லாம் அடிச்சு நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணும்போது அங்கேயே இருக்கக்கூடிய பரிசுத்தமான அந்த மூத்த சகோதரர் பரிசுத்தமா தானே இருந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்தாருன்னா, அவர் வந்து சொல்றாரு, இவனுக்கு மட்டும் இப்படி செய்றீங்களா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பிதாவிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு, அதான் 30வது வசனம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாய் இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அனுப்பித்தீரே. அப்ப ஆண்டவர் வந்து உங்க பாவங்களை மன்னிக்கலாம், என்ன செய்யலாம். ஆனா மற்றவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே வந்து மனசுக்கு வேதனைப்படும்படியாக இல்லாதது பொல்லாததையும் ஒரு சின்ன இதை வந்து என்ன சொல்லுவாங்க, பெரிய கதையா ஸ்டோரி ஆக்கி அசிங்கப்படுத்துறதுக்கு சகோதரர்கள் சபையில இருப்பாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி சகோதரர் இருக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட அவங்களுக்காக ஜெபிக்கணும், நேரடியாக புத்தி சொல்லணும், கர்த்தருக்கு அவங்கள்ட்ட ஜெபிக்கணும். அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நம்ம வந்து தலையிடக்கூடாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இவர் வந்து அந்த மூத்த குமாரன் அப்படி சொல்றதை பார்க்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மூத்த குமாரன் வந்து அவரோடையே தான் இருக்கிறாரு. அப்போ அந்த பிதாவுக்குள்ளது எல்லாமே தான், இந்த ஒரு ஆடு, இந்த கொளுத்த கன்று, மற்றது இது மட்டும் தான் இவருக்காக வந்து மோதிரத்தை கொடுத்தாங்க, சோழி பொத்துனாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பொறாமை ஆயிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னப்பா, நீ ஏன் கூட தானே இருக்கிற, என் சொத்து எல்லாமே உனக்குள்ள தானே, அவன் காணாமல் போய் திரும்பி வந்திருக்கோம், அவனை நம்ம வந்து என்ன செய்யறோம், அவனை வந்து உற்சாகப்படுத்துகிறோம். இந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்றாரு, அதாவது பிதா வந்து இங்க வந்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அதை வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால பாருங்க, அதற்கு தகப்பன் 34வது வசனத்துல, மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னோடுதான் இருக்கிறது, உன் சகோதரனாய் இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால மூத்த சகோதரர்களாகிய நமக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிக்க வேண்டியது நம்மளுடையது. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்துட்டு அவங்க அப்படி செய்றாங்க இப்படி செய்யக்கூடாது, நம்ம நினைக்கவே கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு வந்து நீ எல்லாமே கொடுத்துருக்கிறேன், இன்னும் என்ன உனக்கு வேணும் அது நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஆனா இளையகுமாரனுக்கு நான் கொடுக்கிற கொஞ்சம் நெஞ்சம் கிஃப்ட் அல்லது சந்தோஷம், அவங்களோட தாளந்துகள், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீ வந்து பார்த்து பொறாமப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் வந்து சொல்றேன், பிதா சொல்றாரு. அது வந்து உண்மையில அது வந்து ஆண்டவரை குறிக்குது. ஹல்லேலூயா. சரி, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் பாருங்க, சாத்தா என்ன செய்வானா, ஊழியக்காரவங்க, சின்ன ஊழியக்காரங்களா இருந்தாலும் பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் என்ன செய்வான், இந்த மாதிரி தாக்குதல்களால தாக்குவதற்கு தயாராக இருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாதவங்களை பத்தி, ஆனா கட்டாயமா அவங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்குது இல்லையா, அதனால அவங்க வந்து கர்த்தர்ட்ட என்ன செஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு சின்ன காரியமா தான் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து சரியா இருப்பாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாள் நியூஸ்ல டிவியில் கூட வந்து என்ன செஞ்சாங்க, போட்டு பேட்டிலேருந்து உலகத்திலே பெரிய இதெல்லாம் செய்யாத அந்த பாச செஞ்ச மாதிரி அவங்க அசிங்கப்படுத்தி பாசல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி, அவர் வந்து யாரோ ஒரு பொண்ணோட வந்து 2வது திருமணம் ஏதோ முடிச்சிருந்தாரா, 2வது பொண்ணு, அதை வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. அப்போ அது வந்து அவங்க நினைக்கிறாங்க, அந்த சகோதரர் அசிங்கப்படுத்துறாங்க நினைக்கிறாங்க. உண்மையில அது யாரு, ஆண்டவரை அவங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க, கிறிஸ்தவத்தையும் அவங்க அசிங்கப்படுத்துறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த ஆள் போய் அவர் போய் மன்னிப்பு கேட்டா அவர் கர்த்தரை மன்னிக்கிறார், மன்னிக்கலைன்னா கர்த்தர் வந்து அவனோட ஈடுபட்டு அவர் தண்டனை கொடுப்பார். இடையில இருந்துட்டு நம்ம பேசி என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆண்டவர் வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் இது வந்து குற்றப்படுத்துகிற குணம் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்ககிட்ட நேரடியாக போய் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம், அல்லது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன ஒரே அவயவமாக இருக்கிறோம் பைபிள் வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரே அவயவம்னா என்னன்னா, நம்ம வந்து நான் வந்து கண்ணா இருந்தேன்னா ஒருத்தவங்க மூக்கா இருக்காங்க, ஒருத்தவங்க உதடா இருக்காங்க, ஒருத்தவங்க கையா இருக்காங்க, ஒருத்தவங்க காலா இருக்காங்க. இப்படி நம்மளுடைய சபையில வந்து எல்லாரும் என்ன ஒரே அங்கத்துங்களா இருக்கும். ஆனா அந்த மூளை தலை மட்டும் யாரா இருக்கிறாங்க, தலை வந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவா இருக்கான்னு பார்க்கணும். அந்த மூளை வந்து செய்ய
செயல்படுவது வந்து என்னன்னா அது இயேசு கிறிஸ்து. அப்ப கைக்கு வந்து ஒரு காரியம் வந்து கைக்கு வந்து உஷ்ணம் ஆயிடுச்சுன்னு என்ன செய்யும், காலு தன்னால நகர்ந்து போயிடும். இந்த கைக்கும் காலுக்கும் யார் வந்து கட்டளை கொடுக்குறா? மூளை தான் என்ன செய்யுது, கட்டளை கொடுக்குது இல்லையா? இப்போ கை வந்து இப்படி இப்படி வந்து வைக்கும் போது ஒரு விரல் சுட்டுது, அப்போ டப்பு நம்ம கையை எடுத்துறோம்ல, அப்போ அந்த மூளை தான் வந்து கொடுக்குது. டக்குன்னு அந்த இடத்து விலகி போனால் கால் நடக்குது. அப்போ வந்து இல்லை முடியாது, கை முடியாது, கால் முடியாதுன்னு இருக்க முடியாது. அதனால என்னன்னா இந்த மூளைக்கு வந்து எப்படி கட்டளை கொடுக்குது, அது மூலம் சபையில் இருக்கிறவங்களாம் நம்ம என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்யணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் வந்து அந்த பாரம்லாம் விட கர்த்தர் என்ன செய்யறார், அவங்களை வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம குற்றப்படுத்துகிற பொழுது நீங்க என்ன செய்யணும், அந்த குற்றத்திற்கு இடம் கொடுக்க கூடவே கூடாது. அதுதான் வந்து இப்போ இதயத்துக்குள்ள பாய்ந்து செல்கிற அம்பாக இருக்குது. அது உங்களை மனசை ரொம்ப வேதனைப்படுத்தும். நீங்க அதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களையும் குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்களையும் நீங்க செய்ய முடியாமல் போயிடும். அதனால உங்கள் கணவனோ மனைவியோ நண்பர்களோ உங்களை குற்றப்படுத்த நீங்க இடம் கொடுக்காதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பரிசுத்தமாக நீதிமானாக மாற்றிருக்கிறார் என்ற சிந்தனையை ஒருவருக்கொருவர் வந்து அடிக்கடி சொல்லுங்க. உங்களை பற்றி அவங்களுக்கு அதே மாதிரி தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை நீதிமான்களாக யார் மாற்றிருக்கார், தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துதான் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவதாக நம்மளை குற்றப்படுத்துகிற ஆவி என்னன்னா அதுதான் சாத்தானுடைய ஆவி. பாவம் செய்கிற பாவியை தாக்குகிற மூன்றாவது நபர் சாத்தான் ஆகும். இவருடைய பிரதானமான வேலை என்னன்னா குற்றம் சாட்டுவதுதான். அவன் குற்றம் சாட்டி என்ன செய்வான், நம்ம இருதயத்தை காயப்படுத்துவான். எனவே நீங்க எப்பொழுதும் நான் நீதிமான் என்கிற என்ன செஞ்சிருக்கணும், மார்க்க அவசியத்தை அணிந்தவர்களாக நீங்க எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:10 எடுத்து வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 12:10 குற்றப்படுத்துகிற வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு இரவும் பகலும் ஒரு காலையிலும் மாலையிலும் விடாம நம்முடைய சகோதரர் மேல் சுமத்தும் பொருட்டு, நம்முடைய சகோதரர் ரட்சிக்கப்பட்ட சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப குற்றம் சாட்டுகிறது யாரோட வேலையா இருக்கு, சாத்தானுடைய வேலையா இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த சாத்தானுடைய வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டுமே தவிர குற்றம் சாட்டியது யாரோட வேலை, அது சாத்தானோட வேலை. ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர் வந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் பரிசுத்தவரை பற்றி என்னன்னு பார்க்குறீங்க, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அதனால இன்னைக்கு விட்டுவானிக்கு கொஞ்சம் அப்புறமா நான் வந்து என்ன செய்கிறேன், அவங்க என்னோட பாதத்தில் வருகிற பொழுது நான் அவங்கள மாற்றுகிறேன், நம்மளை மாற்றுகிறேன்னு சொல்லி என்ன செய்வார், பிதா கிட்ட பரிசுத்தவர் நமக்காக வந்து என்ன செய்திருப்பார், வந்து பரிந்து பேசிக்கொண்டிருப்பார். சார் இன்னைக்கு ஒரு நாள் லேட்டாக வந்துட்டா அப்புறம் நான் ஒரு நாள் வரும்போது நல்லா ஞாபகப்படுத்தி சீக்கிரமாக வர வச்சுன்னு சொல்லி என்ன சொல்லுவார், ஆண்டோட இது ஒரு குற்றமாக நினச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நிப்பாட்டிடாதீங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்டை நிப்பாட்டிடாதீங்க ஆண்டவரே அவங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் தேவன்கிட்ட நமக்காக பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கலைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு பாரு, இன்னைக்கு ஜெபிக்கல பாரு, நாளைக்கு ஜெபிக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இருக்க ஆண்டோட பாரு ஒவ்வொரு காரியத்தையும் பேசுவார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று அட்வொகேட்னா தெரியல, நமக்காக வக்கீல் வந்து எப்படி இருப்பார், நமக்காக அவர் நம் சார்பாக நின்று நமக்கு தெரியாட்டி கூட என்ன சொல்வார், எல்லா பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு சொல்லி அவர் நமக்காக பரிந்து பேசுவார் இல்லையா? அது மாதிரிதான் தேவாதி தேவன் நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, இந்த குற்றப்படுத்துகிற ஆவி ஊழியக்காரங்களை தான் ரொம்ப தாக்குமா. ஆனால் சகரியா 3:1 வாசிக்கிற பொழுது அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார், அவன் கர்த்தருக்கு